பாண்டியன் நெடுஞ்செழியனும் யாழினியும் அன்று போல் அதன் பிறகு சண்டை போட்டுக் கொள்ளவில்லை. அறைக்குள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வதில்லை. தேவையென்றால் மட்டுமே அறைக்குள் பேசிக்கொள்வர். அதுவே கீழே ஹாலுக்கு வந்துவிட்டால் தலைகீழாக மாறிப்போவர். நல்ல முறையில் பேசிக்கொள்வர். ஒருவரை ஒருவர் கிண்டல் அடித்துக் கொள்வர். தாய் தந்தை முன்பு சோஃபாவில் யாழினி அமர்ந்திருந்தால் அலுவலகம் முடிந்து வரும் பாண்டியன் நெடுஞ்செழியன் யாழினியின் பக்கத்தில் உரசிக்கொண்டு உட்கார்வான். அப்பொழுதெல்லாம் அவ உரசலில் யாழினி தவித்துதான் போவாள். அவன் உரசலில் ஏற்பட்ட உணர்வுகளை அடக்க முடியாது தவிப்பாள். இதெல்லாம் அறியாத பாண்டியன் நெடுஞ்செழியனோ மேலும் அவள் தோள் மீது கை போட்டு இழுத்து அணைப்பான். இது போல நேரங்களில் அவனுள்ளுள் உணர்வுகள் தோன்றி பேயாட்டம் போடும். அந்த நொடி சதீஷை நினைத்தால் பேயாட்டம் போட்ட உணர்வுகள் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் அடங்கி போகும். ஏதோ வேலை, பிசினஸ் டென்ஷன், புது பிசினஸ் ஆரம்ப மும்முரல்தான் தன்னை தள்ளி வைத்திருக்கிறான் என்று யாழினி நினைத்து கொண்டிருக்கிறாள். அவனுள் சிறு சந்தேக விதை எழுந்ததுதான் யாழினியை தள்ளி வைத்திருக்கிறான் என்று யாழினிக்கு தெரியாது. அது மட்டும் தெரிந்தால் யாழினி அங்கே இருக்க மாட்டாள். பெரிய சந்தேகம் என்ன, சிறிய சந்தேகம் என்ன, சந்தேகம் சந்தேகம்தானே. திருமணமாகி 1 மாதம் கழிந்து விட்டது. அன்று காலை அவள் தோழி சித்ரா வந்தாள். சித்ராவை கண்டவுடன் மகிழ்ச்சி பொங்கியது. ஜெயஜோதியிடம் அறிமுகம் செய்தாள். அவளுக்கு உணவு பரிமாறினாள். பின்னர் இருவருமாய் மாடி அறைக்கு சென்றனர். கொஞ்ச நேரம் பொதுவாய் கல்லூரி நிகழ்வுகளை பேசினர். பின், யாழினி, நீ எம்எஸ்சி சேருவியா மாட்டியா? சேருவேன் சித்ரா. உன்னவர் சம்மதிப்பாரா? சம்மதிப்பார் சித்ரா. திருமணத்துக்கு முன்பே மேலே படிக்க வாக்குறுதி வாங்கி கொண்டேனே. ஆனால் கல்லூரிக்கு வந்து படிக்க எனக்கு விருப்பமில்லை. தொலைதூர கல்வி இயக்கத்தில் சேர்ந்துதான் படிக்கப் போகிறேன். அப்படியே உன் விருப்பம் போல செய் யாழினி. யாழினி, நீ திருமணத்துக்கு வருகிறாய்தானே என திடீரென சித்ரா கேட்கவும், யாருடைய திருமணத்திற்கு? நம்ம கிளாஸ்மேட் சதீஷோட அக்காவின் திருமணத்திற்கு. எப்பொழுது திருமணம்? இன்னும் 2 நாட்களில். அப்படியா? எனக்கு தெரியாதே. அந்த கடங்கார சதீஷ் உனக்கு திருமண பத்திரிகை கொடுக்கவில்லையா? இல்லையே. அவங்க நம்மோட சீனியர், நம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாப்பா. ஆனால் நான் தான் என் திருமண பத்திரிகையே அவங்களுக்கும் நம்ம சதீஷ்க்கும் கொடுக்கவில்லை. அந்த கோபத்தில் இந்த சதீஷ் திமிர் பிடித்தவன். எனக்கு வேண்டுமென்றே பத்திரிகை கொடுக்கவில்லையோ என்னவோ. அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. நானும் திருமணத்துக்கு வருகிறேன். திருமணம் எங்கே? இந்த கோவையில்தானே? பின்ன ஊட்டியில்தான் திருமணம். அங்கே அவ்வளோ தூரம் எதற்காக சித்ரா? மாப்பிள்ளை ஊர் ஊட்டியாப்பா யாழினி. ஓ, உங்க வீட்டில் அனுப்பி வைப்பாங்களா? பக்குவமா எடுத்து சொன்னால் மாமாவும் அத்தையும் ஒத்துக்கொள்வார்கள். உன் மாமன்? அதான் உன் கணவர் விடுவாரா? கேட்டால் மறுக்க மாட்டார். பிரச்சனையாகுமன்னால் வேண்டாம் யாழினி. பத்திரிகை வராத திருமணத்துக்கு எதுக்கு போகணும்னு உன் கணவரும் அவருடைய பெற்றோர்களும் கேட்பார்கள் தானே. வேண்டாம் யாழினி. திருமணம் முடிந்து தாய் வீட்டுக்கு அவர்கள் வரும்போது நீ பார்த்து கொள்ளலாம். நானும் உனக்கு துணைக்கு வருகிறேன். ஏ சித்ரா, ஏன் பயந்து சாகுற? நான் அனுமதி பெற்று வருகிறேன். நம்ம கார்லயே போயிடலாம். என்னவோ செய் என்றாள் சித்ரா. ராஜசேகரும் ஜெயஜோதியிடம் அனுமதி வாங்கிவிட்டாள். எங்களுக்கு சம்மதம். உன் கணவனும் அனுமதித்தால் போயிட்டு வா என்றார் ஜெயஜோதி. இரவு வந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு உணவு பரிமாறினாள். யாரோ ஃப்ரெண்டோட அக்காவாம். அவங்களுக்கு அந்த கல்லூரியில் படித்தார்களாம். சீனியராம். அந்த பொண்ணோட நட்பு தானாம். திருமணத்துக்கு போக வேண்டும் என்கிறாள் யாழினி. நீ சம்மதித்தால் தன் தோழி சித்ராவோடு போகிறேன் என்கிறாள் என்று ஜெயஜோதி அவன் உணவு உண்ட பின் விஷயத்தை கூறினார். பாண்டியன் நெடுஞ்செழியன் பதில் பேசாமல் யோசனையோடு மாடி அறைக்கு போனான். உடை மாற்றி படுக்கைக்கு விழுந்தான். யாழினி வெள்ளி டம்ளரில் பாலோடு வந்தாள். பாண்டியன் நெடுஞ்செழியன் வாங்கி பருகினான். யாழினியை இதமாய் பார்த்தான். யார் அது என கேட்டான். சத்யா, சீனியர் அக்கா. நல்ல நட்பு. பத்திரிக்கை வரலையே. நான் கொடுக்காததால். திருமணம் எங்கே? ஊட்டியில். கண்டிப்பா போகணுமா யாழினி? ஆமாம். அவங்க தம்பி சதீஷ் என் கூட படிச்சவன்.
அவனும் என்னோட நல்ல நட்போடு பேசுவான். சதீஷ் என்ற பெயரை யாழினி கூற நெஞ்சில் காந்தியது. இது அவனாய் இருக்குமோ? நெஞ்சில் கேள்வி எழுந்தது. என்றும் மாறாத அன்புடன் யாழினி அவனிடம் நடந்து கொண்டதும், இன்னொருவனை காதலித்தவள் என்றால் எந்நேரமும் முகத்தை தூக்கி அல்லவா வைத்திருப்பாள். ஆனால் யாழினி எந்த நேரமும் புன்னகையுடன் வளைய வந்ததைக் கண்டும், ஒரு நாள் சொல்லாமல் வெளியே சென்று வந்தவள் அதன் பிறகு வெளியே செல்லாதது கண்டும், யாரோடும் திருட்டுத்தனமாய் போன் பேசாதது கண்டும், அவனுள் திருமண நாளன்று சதீஷ் மூட்டிவிட்டு சென்ற நெருப்பு சமீபமாய் மெல்ல மெல்ல அணைந்து கொண்டு வந்தது. இந்த சமயத்தில் சதீஷ் பேரை சொல்லி இப்படி கோபம் கொள்ள வைக்கிறாளே என ஆற்றாமையுடன் அவளை பார்த்தான். மாமா, ப்ளீஸ், நான் சத்யாவின் திருமணத்துக்கு போக வேணும் என குழந்தையாய் கேட்கவும் நெஞ்சில் மூண்ட நெருப்பு அதே வேகத்தில் அணைய முயற்சித்தது. அவனும் ஒரு முடிவெடுத்தான். யாழினியுடன் சதீஷின் அக்கா சத்யாவின் திருமணத்திற்குச் செல்வது என்று. யாழினி, ஊட்டி எஸ்டேட்டில் எனக்குமே வேலை இருக்கிறது, இருவரும் சேர்ந்து செல்வோம். இரவு கெஸ்ட் ஹவுஸில் தங்கி காலை இரவுமே திருமணத்துக்கு செல்வோமா? நிஜமா? ஆமாம் யாழினி. ஆனால் சித்ரா, அவளும் நம்மோடு வரட்டும். கெஸ்ட் ஹவுஸில் தங்கட்டும். சேர்ந்தே திருமணத்துக்கு போகலாம். நிஜமாகவே பாண்டிய நெடுஞ்செழியனின் பேச்சு யாழினிக்கு தித்தித்தது. ஓடிப்போய் கட்டி அணைத்து கன்னத்தில் கணக்கில்லாமல் முத்தம் கொடுக்க வேண்டும் போல எழுந்த உணர்வுகளை அடக்க பெரும்பாடுபட்டாள். ஏற்கனவே திருமணம் முடிந்து பெரியவர்களின் வற்புறுத்தலால் யாழினியை ஊட்டிக்கு 2 நாட்கள் அழைத்து வந்திருக்கிறான் பாண்டிய நெடுஞ்செழியன். அவளோடு நாள் முழுவதும் ஊட்டியில் ஒரு இடம் விடாமல் சுற்றுவான். இரவு அறைக்கு வந்தால் எப்பொழுதும் போல கட்டிலில் தூரே தூரே படித்துக் கொள்வார்கள். அப்படித்தான் தேனிலவை கழித்து விட்டு வந்தார்கள். இம்முறை இருவரின் ஊட்டி பயணம் எவ்வாறு முடியுமோ யார் கண்டது? பொறுத்திருந்து பார்க்கலாம். கார் ஊட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. கண்ணன் கார் ஓட்ட சித்ரா முன்புறம் அவன் அருகே அமர்ந்து கொள்ள, பின் சீட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனும் யாழினியும் அமர்ந்து வந்தனர். சதீஷ் ரொம்ப நல்லவன். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்பா சிறு வயதிலேயே இறந்து போனாங்க. அவங்க அம்மா படிக்காததால் 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கும் வேலை செய்து சத்யா சதீஷை காப்பாற்றி வந்தாங்க. 2 பேருமே பைசா செலவில்லாம படிக்க கல்லூரி நிர்வாகம் ஒத்துக்கொண்டது என கேட்காமலே சித்ரா சதீஷை பற்றி சொல்லி கொண்டு வந்தாள். அட, அப்படியா என பாண்டிய நெடுஞ்செழியன் ஆச்சரியத்துடன் கேட்கவும், சித்ரா மீண்டும் சதீஷ் புராணம் கூற ஆரம்பித்தாள். அக்கா தம்பி 2 பேருமே 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்ததால் கல்லூரி நிர்வாகம் ஃப்ரீ சீட் கொடுத்தது. சதீஷ் ரொம்ப பொறுப்பான பையன். நாள் முழுவதும் கல்லூரி படிப்பு. ராவானால் ஹோட்டல் ஆர்யாவின் ரிசப்ஷனிஸ்ட் வேலை பார்த்தான். சத்யாவிற்கு ஓரளவு வசதியான மாப்பிள்ளை வந்திருக்கிறார். சத்யா நல்ல அழகு. அடுத்ததா சதீஷ் வேலை பார்த்த ஆர்யா ஹோட்டல் முதலாளி ஏதோ உதவி செய்கிறதா சொல்லவும் தான் உடனே சதீஷ் அக்காவின் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தான் என கூறி முடித்தாள் சித்ரா. பின்னர் சீட்டில் சாய்ந்து கொண்டாள். இவ்வளவு நல்லவன் ஏன் அன்று மண்டபத்திற்கு வந்து தான் யாழினியை காதலிப்பதாக சொன்னான்? பகலில் கல்லூரி படிப்பு, இரவு 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை என கடுமையாக உழைத்த சதீஷ் ஏன் அன்று அப்படி ஒரு செயலை செய்தான்? சதீஷ் சித்ரா சொல்வது போல நல்லவனா அல்லது கெட்டவனா? புரியவில்லையே. பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு மண்டை குழம்பியது. கடவுளே, இந்த குழப்பம் இந்த திருமணத்திற்கு சென்ற பிறகாது தீர வேண்டும் என மனக்குழப்பம் நீங்கி யாழினியோடு ஒரு நல்ல வாழ்க்கையை மனமொன்றி வாழ வேண்டும். நடக்குமா என்று நினைத்த பாண்டிய நெடுஞ்செழியன் பெருமூச்சு விட்டான். மாலை 7 மணி வாக்கில் அவுட் ஹவுஸ் சென்று சேர்ந்தனர். வெளியே நல்ல குளிர். பங்களாவிற்குள் நுழைந்ததும் ஹீட்டரின் உதவியுடன் அறை கதகதப்பாய் இருந்தது. யாழினியும் சித்ராவும் அந்த பெரிய அறைக்குள் நுழைந்து உடைமாற்றி ஹாலுக்கு வர பாண்டிய நெடுஞ்செழியன் இரவு உடையுடன் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். சித்ரா அந்த பங்களாவில் பிரம்மாண்டத்தைக் கண்டு பிரமிப்புடன் இருந்தாள். ஏற்கனவே எஸ்டேட்டினுள் இருந்த மிக பிரம்மாண்டமான பாதையில் கார் வழுக்கிச் சென்றபோது இருபுறமும் பச்சை பசலென்று பறந்து விரிந்திருந்த தேயிலை தோட்டம் மெர்க்குரி விளக்குகளில் தயவில்
அழகாய் காட்சி தர அதை கண்ணுற்றவள் அப்போதே வாய் பிளந்து மலைத்து விட்டவள் சித்ரா. தேக்கால் இழைத்து பார்த்து பார்த்து கட்டப்பட்ட பங்களாவைக் கண்டாள் சித்ரா. பிரமிக்காமல் என்ன செய்வாள்? யாழினி பக்கத்து சோஃபாவில் அமர்ந்தாள். சித்ரா அமராமல் திருதிருவென முழித்துக் கொண்டு நிற்கவும், சித்ரா என பாண்டியன் நெடுஞ்செழியன் அழைக்கவும், சார் என்றாள் சித்ரா. உட்காருமா என யாழினி அருகே கை காட்டவும், பரவாயில்ல சார் எனவும் யாழினியின் அருகில் உட்காருமா என்றான். கண்ணன் காரை ஷெட்டில் விட்டுவிட்டு உள்ளே நுழைந்தான். பாண்டியன் நெடுஞ்செழியன் அருகில் அமர்ந்தான். கொஞ்ச நேரம் சமூகம், அரசியல் என்று பேசினர். பின்னர் வேலைக்காரி சமைத்திருந்த விதவிதமான உணவுகளை உண்டனர். மீண்டும் வந்து ஆண்கள் இருவரும் ஒரு சோஃபாவிலும் பெண்கள் இருவரும் ஒரு சோஃபாவிலும் எதிரெதிர் சோஃபாவிலும் அமர்ந்தனர். பாண்டியன் நெடுஞ்செழியன் பேச பேச மூவரும் கேட்டுக்கொண்டே இருந்தனர். யாழ்னியின் கண்கள் அவன் முகத்தை விட்டு அங்கே இங்கே நகரவில்லை. அவனின் பேச்சில், அவனுடைய முகத்தில் பேச்சின் நடுவே தோன்றிய வசீகரமான புன்னகையிலும் யாழினி ஈர்க்கப்பட்டாள். மேலும் அங்கே அமர்ந்திருந்த கண்ணன் எதிரில் அமர்ந்திருந்த சித்ராவை வைத்த விழி எடுக்காது பார்த்து கொண்டிருந்தான். பாண்டியன் நெடுஞ்செழியனின் பேச்சில் கண்ணனின் கவனம் இருந்தாலும் பார்வை சித்ராவிடமே இருந்தது. கண்ணனின் தூண்டில் பார்வையில் சித்ராவின் மனம் மாட்டிக்கொள்ள அவளும் அவனையே விழி எடுக்காது பார்த்து கொண்டிருந்தாள். இருவரின் ஈர்ப்பான பார்வையை பாண்டியன் நெடுஞ்செழியன் கண்டு கொண்டான். அதன் காரணமாய் பொதுவாக பேசிக்கொண்டிருந்த தலைப்பை விட்டுவிட்டு, கண்ணா என கண்ணனை அழைக்கவும், சொல்லு நண்பா என்றவன் சித்ராவின் மேலுள்ள பார்வையை நீக்கி பாண்டியன் நெடுஞ்செழியனை பார்த்தான். எப்படா திருமணம் செய்ய போற என பாண்டியன் நெடுஞ்செழியன் கேட்கவும், வீட்டில் அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா என்று கண்ணன் வெக்கத்துடன் சொன்னான். வீட்டில் பார்க்குறாங்க, ஆனால் நீ பார்த்து விட்ட போல என மறைமுகமாய் பொடி வைத்து பேசவும், மணப்பெண்ணை ஏய் ஏய் பாண்டியன் நெடுஞ்செழியா, காரில் வரும்போது பக்கத்தில் இருந்த சித்ராவை அடிக்கடி கடைக்கண்ணால் நோக்கி படம் ஓட்டிக்கிட்டு வந்த. இப்போ எந்த இடையூறும் இன்றி எதிரில் உட்கார்ந்து இருக்கிற சித்ராவை பார்வையாலேயே கடிச்சு கடிச்சு திங்கிற. உன் கடிச்சு திங்கிற பார்வைக்கும் சற்றும் குறையாமல் சித்ராவும் எதிர்பார்வை பார்க்கறாங்க. ம் என்னடா நடக்குது இங்க என கேலியாய் கேட்கவும், கண்ணன் சித்ரா இருவரும் வெக்கமாகி போனது. தலை குனிந்து கொண்டார்கள். விஷயத்தை பாண்டியன் நெடுஞ்செழியன் பேச்சில் உணர்ந்த யாழினியும் மகிழ்ந்தாள். சித்ரா பையன் தங்கமானவம்மா, பொறுப்பானவன், சிக்கனமானவன். வீட்டுக்கு ஒரே பையன், தங்கை ஒருத்தி இருக்காள். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சீரும் சிறப்புமாக திருமணத்தை முடித்து விட்டான். கண்ணன் என்னோட படித்தவன், நண்பன். ஆஃபீஸில் எம்பிஏ வேலையில் போகும்போது அவனே கார் டிரைவர் வேலையும் பார்த்துக்கிறான். பிஏ வேலைக்கு ஒரு சம்பளம், கார் டிரைவர் வேலைக்கு ஒரு சம்பளம்னு மொத்தம் மாசமானால் 2 சம்பளம் வாங்குகிறான். மாசமானால் 1.25 லட்சத்துக்கு மேலே வருமானம். நான் தொழிலை கையில் எடுத்த வருடமே என்கிட்ட வந்து சேர்ந்தவன் கண்ணன். அப்பா அம்மா ஒன்றும் பெருசா சேர்த்து வைத்து விடலை. கிராமத்துல ஒரு சின்ன ஓட்டு வீடு மட்டும்தான் இருந்தது. இப்போ இவன் வேலை பார்த்து இந்த சிட்டிலேயே கொஞ்சம் அவுட்டர்ல பெரிய மாடி வீடு இடம் வாங்கி கட்டிவிட்டான். தங்கையை கட்டி கொடுத்து விட்டான். அப்பா அம்மாவை உட்கார வச்சு சோறு போடுறான். உங்க அப்பா ஜல்லடை போட்டு தேடினாலும் இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி கொண்டு வந்து நிறுத்த முடியாது. பையன் சார்பாக நான் உன்கிட்ட கேட்குறேன், உனக்கு விருப்பமா? நீ என்ன சொல்ற என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் சித்ராவை பார்த்து கேட்கவும், சித்ரா உடனே பதில் சொன்னாள். எனக்கும் விருப்பம்தான் சார். ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் என்னை இழுக்கவும், வீட்டில் உள்ளவர்களை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்புமா சித்ரா என பாண்டியன் நெடுஞ்செழியன் கூறவும், சித்ரா நிம்மதியானாள். சரி, படுக்கலாமா கண்ணா என கண்ணனை பார்த்து கேட்கவும், நீ யாழினியோட போய் படுத்துக்கோடா, நான் வேற ரூம்ல படுத்துக்கிறேன். சித்ரா ஒரு ரூம்ல படுத்துக்கட்டும். டெய்லி ஒரே ரூம்ல தானே படுக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் தோழர்கள் இருவரும் ஒரு அறையிலும் தோழிகள் இருவரும் ஒரு அறையிலும் படுத்துக்கலாமே என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் சிரிக்கவும், அவன் சிரிப்பை கண்ணுற்ற யாழினிக்கு பற்றி கொண்டு வந்தது. அறைக்கு போய் நால்வரும் படுத்து கொண்டனர்.
பாண்டியன் நெடுஞ்செழியன் அருகில் படுத்திருந்த கண்ணனும் யாழினியின் அருகில் படுத்திருந்த சித்ராவும் தங்களை பற்றி எதிர்கால நிகழ்வுகளை நினைத்து கொண்டு படுத்திருக்க ஒரு கட்டத்தில் உறங்கி போயினர். ஆனால் கணவன் மனைவியான பாண்டியன் நெடுஞ்செழியனும் யாழினியும் உறக்கமின்றி தவித்தபடி விடியாத இரவை சபித்தபடி கொட்ட கொட்ட விழித்தபடி படுத்திருந்தனர். விடியலிலே எழுந்துவிட்டனர். பட்டு சேலை அணிந்து அழகாய் கிளம்பினர் யாழினியும் சித்ராவும். பட்டி வேட்டி சட்டையில் வந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் யாழினி குறைவாய் சிம்பிளாய் நகை அணிந்து இருந்ததை பார்த்து, ஏன் யாழினி, என்ன சிம்பிளா கிளம்பி விட்ட? நகை சிட்டுக்கள் எடுத்து வரவில்லையா? ஒரு பெரிய நகைக்கடை முதலாளி மனைவி நீ சிம்பிளாய் வந்தால் உன்னை அல்ல என்னை தானே கேவலமா பார்ப்பார்கள். இருப்பதை எடுத்து போட்டு கொண்டு வா யாழினி என பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லவும், அவன் சொல்லை வேதமாய் நினைத்து நகை செட்டுகளை எடுத்து அணிந்து கொண்டாள். கல்யாண மண்டபத்திற்குள் சென்று சேர்ந்தனர். யாழினியையும் பாண்டியன் நெடுஞ்செழியனையும் கண்ட சதீஷ் உள்ளுக்குள் பயத்தில் கலங்கி போனான். சதீஷின் முகம் இருண்டு போனது. சதீஷ் படபடப்புடன் பாண்டியன் நெடுஞ்செழியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். சதீஷ், நலமா? என்ன மறந்து விட்டல்ல? நான் உனக்கு பத்திரிக்கை கொடுக்கலன்னு நீ எனக்கு கொடுக்கவில்லையா சதீஷ் என இயல்பாய் யாழினி கேட்கவும் பதில் சொல்ல வார்த்தை வராமல் தடுமாறினான் சதீஷ். உன்னை எப்படி யாழினி சதீஷால் மறக்க முடியும்? இல்ல சதீஷ் என பாண்டியன் நெடுஞ்செழியன் குத்தலாய் மொழியவும் யாழினி கள்ளமில்லாமல் கணவனை பார்த்து சிரித்தாள். சதீஷின் முகம்தான் மேலும் சுண்டி களை இழந்து போனது. சதீஷிற்கு நீ மறக்கக்கூடிய ஆளா யாழினி? நீ சதீஷுக்கு ஸ்பெஷல் இல்லையா என மேலும் பாண்டியன் நெடுஞ்செழியன் குத்தலாய் மொழியவும் சதீஷை தவிர மீதி இருந்த யாழினி, சித்ரா, கண்ணன் மூவரும் பெருமையாய் சிரித்தனர். நீங்க சொல்றபடி யாழினி, நான் எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் சார். நாங்க நல்ல நண்பர்கள். எங்களுக்கு சதீஷ், ரமணன், கிஷோர்னு 3 ஆண் நண்பர்கள் கிட்டத்தட்ட நட்புடன் பழகினோம். அதில் சதீஷ் தான் முதல் ஆள். குணத்திலும் பழகுவதிலும் இனிமையானவர் என சித்ரா வேறு சூழ்நிலை தெரியாமல் பாண்டியன் நெடுஞ்செழியனின் நெஞ்சில் எரிந்த நெருப்பில் பெட்ரோலை ஊற்றி மேலும் நெருப்பை பெரிதாக்கினாள். பின் நால்வரும் வரவேற்பு பீடத்திலிருந்து அகன்று மணமேடையில் முதல் வரிசையில் அமர்ந்தனர். கொஞ்ச நேரத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் அனுமதி பெற்று மணப்பெண் அறைக்கு யாழினியும் சித்ராவும் சென்றனர். சத்யா யாழினியையும் சித்ராவையும் கண்டவுடன் கட்டி அணைத்து தன் மகிழ்வை வெளிப்படுத்தினாள். சத்யாவின் தாயோ யாழினியை கண்டு கொண்டு, உன் திருமணத்துக்கு ஒரு பத்திரிகை கொடுக்கவில்லையே யாழினி, நாங்க ஏழை என்பதால் எங்களை அழைக்கலையா யாழினி என கண்கள் கலங்கவும், ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் இல்லை என்று சத்யாவின் வாயை பொத்தினாள். சாரி சாரிம்மா என்று அணைத்து கொண்டாள். தனியாவா வந்த யாழினி? இல்லம்மா, அவரும் வந்திருக்கார். நிஜமா நிஜமா? ஆமாம்மா என்றாள் யாழினி. யாழினியை இழுத்து கொண்டு அந்த அறையிலிருந்து மணமேடை அருகே வந்தாள். யாரு யாரு உன் கணவன் என்றதும் பாண்டியன் நெடுஞ்செழியன் அருகே அழைத்து போனாள். தம்பி வணக்கம். இந்த சதீஷ் பையன் உங்களுக்கு பத்திரிகையே கொடுக்கவில்லையாமே? அப்படி இருந்தும் யாழினியின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து வந்திருக்கீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. அந்த அம்மாள் உண்மையான அன்புடன் சொன்னார். சரிம்மா, நீ தம்பியோடு உட்கார்ந்து இரு, நான் சத்யாவிடம் போகிறேன் என்று போய்விட்டாள் சதீஷின் தாய். யாழினி பாண்டியன் நெடுஞ்செழியனின் அருகில் அமர்ந்தாள். ரொம்ப நன்றிங்க. நாம வந்ததில் சதீஷின் அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க என்று யாழினி கூறினாள். வரவேற்பில் இருந்த சதீஷ் பாண்டியன் நெடுஞ்செழியனையும் யாழினியும் காணும் போதெல்லாம் பதற்றமானான். யாழினி சதீஷை நேர்கொண்ட பார்வையுடனே ஏறிட்டாள். யாழினியின் பார்வையில் திருட்டுத்தனமோ கள்ளமோ காமமோ காதலோ இல்லை. அதே போல சதீஷ் யாழினியை நோக்கும்போது காதலுடனோ நோக்கவில்லை. இதையெல்லாம் கண்டு கொண்டுதான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அமர்ந்திருந்தான். அடிக்கடி சதீஷ் வாயிலேயே எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டு கொஞ்ச நேரத்தில் மணமகனும் மணமகளும் மணவறையில் அமர்ந்தனர்.
யாழினி பாண்டிய நெடுஞ்செழியனிடம் அனுமதி பெற்று மணவறைக்குச் சென்றாள். சத்யாவின் பின்புறம் நின்றிருந்த சித்ராவின் அருகில் போய் நின்றாள். கொஞ்சம் தள்ளி சதீஷ் நின்று இருந்தான். யாழினி அவனை இன்முகத்துடன் நோக்கினாள். அவனோ குற்ற உணர்வில் அடிக்கடி தலை குனிந்து கொண்டான். எல்லாவற்றையும் பாண்டிய நெடுஞ்செழியன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பாண்டிய நெடுஞ்செழியனின் மனம் இங்கே மண்டபத்திற்கு வந்து சதீஷ் யாழினியின் பார்வையை கண்ணூற்றத்திலிருந்தே லேசானது போல இருந்தது. சதீஷ் பாண்டிய நெடுஞ்செழியனின் திருமணத்திற்கு முதல் நாள் அன்று அவன் மனதை குழப்பிவிட்டு போனதிலிருந்து கண்ணில் அகப்படவில்லை. அவனைப் பற்றி புலம் அறிந்தபோது அவன் பம்பாயில் முதலாளியின் இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிப்பது தொடர்பான வேலையில் இருக்கிறான் என்பது தெரிந்தது. சதீஷ் 4 நாட்களுக்கு முன்புதான் பம்பாயிலிருந்தும் வந்தான். யாழினி சதீஷ் வீட்டு திருமணம் பற்றி விஷயம் கூறவும் யாழினியோடு அவனும் வந்துவிட்டான். சதீஷை தனியே சந்தித்து அந்த விஷயம் பற்றி பேசிவிடுவது என்று நினைத்துதான் வந்திருக்கிறான். கொஞ்ச காலமாய் சதீஷின் கூற்று உண்மையாய் இருக்க வாய்ப்பில்லை என்பது யாழினியின் நடத்தையிலிருந்து தெரிந்து கொண்ட உண்மை. ஆனாலும் அந்த உண்மையை சதீஷின் வாய் மூலம் கேட்டுவிட்டால் அவன் மனதில் உறுத்தல் நீங்கிவிடும். அவன் யாழினியோடு கரை காண அன்போடு வாழ விரும்பினான். இடையில் சதீஷ் புகுந்து குழப்பியதில் மனம் தடுமாறி போனது. அந்த தடுமாற்றத்தோடு தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது என்ற முடிவோடுதான் இத்தனை நாளும் யாழினி மீது ஆசை வந்தாலும் அடக்கி கொண்டு ஒரு சந்நியாசி வாழ்க்கையை அவனும் வாழ்ந்து யாழினியை தள்ளி வைத்து இம்சித்து கொண்டு இருக்கிறான். சதீஷ் அடிக்கடி வாயிலை பார்த்து கண்டு, என்ன சதீஷ், அடிக்கடி வாயிலேயே பார்க்குற, பதற்றமா வர இருக்கிற என யாழினி கேட்கவும், ஒண்ணுமில்லை யாழினி, என் முதலாளி வருகிறேன் என்று சொன்னார், அதான். அவர் வரும்போது வரட்டுமே. இல்ல, அவர் வந்தே ஆகணும். எதுக்கு சதீஷ்? இல்ல, அது அது என சதீஷ் திணறவும் அதற்கு மேல் தூண்டி துருவவில்லை யாழினி. நேரமாக ஆக அவன் மொழியே சரியில்லை. என்னப்பா, எங்கப்பா என்று சதீஷை பார்த்து மாப்பிள்ளையின் தாய் கேட்டாள். இப்போ வந்துடுவார் அத்த என்றான் சதீஷ். நேற்றிலிருந்து அதை தானே சொல்ற சதீஷ் என்றாள் அந்த பெண்மணி. திருமணத்துக்கு முன்பு கண்ணால் பார்த்ததுடன் இல்லைனால் உன் அக்கா கழுத்தில் என் மகன் தாலி கட்ட மாட்டான். ஆமாம் என அப்பெண்மணி மிரட்டிவிட்டு அகன்றாள். ஐயர் மந்திரம் மோதி சடங்குகள் செய்து கொண்டிருந்தார்கள். என்ன சதீஷ், அந்த அம்மா ஏன் அப்படி பேசுறாங்க? தாலி கட்டுறதுக்கு முன்பு என்ன பார்க்கணுமாம்? அது அது என்றவனின் கண்கள் கலங்கியது. சும்மா சொல்லு சதீஷ், மாப்பிள்ளை நல்லவர் தான், எந்த வரதட்சணையும் வேண்டாம்னு தான் சொன்னார். ஆனால் இந்த அம்மா தான் 40 பவுன் நகையை போட்டு ஆகணும்னு தேதி கூறிவிட்டாங்க. மாப்பிள்ளையால் மறுத்து பேச முடியவில்லை. நான் என் முதலாளி கிட்ட உதவி கேட்டேன். அவ்வளவுதானே. உன் அக்கா திருமணத்துக்கு வரும்போது நகையோடு வருகிறேன்னு சொன்னார். இன்னும் அவர் வரவில்லை. ஃபோன் செய்து பாரேன். எத்தனையோ முறை முயற்சித்தேன். இப்போ இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பாரேன். யாழினி சொல்ல சற்று தள்ளி போய் ஃபோன் செய்தான். எதிர்முனை எடுக்கப்பட்டது. என்ன சதீஷ், நீங்க இன்னும் வரலையே சார்? ஆமாம். எப்போ சார் வருவீங்க? 30 பவுனை எப்பொழுது கொண்டு வருவீங்க? மாசமானால் தவறாமல் அதுக்கான தொகையை என் சம்பளத்தில் பிடித்து கொள்ளுங்கள் சார். இல்ல, நான் வரவில்லை. சார் சார், 10 பவுன் போட்டிருக்கல்ல? ஆமாம் சார். அதோட திருமணம் செய்து கொள்ள சொல்லு. சார் சார், மீதி 30 பவுன் வரலனால் அந்த அம்மா திருமணத்தை நிறுத்திடுவாங்க சார். நிற்கட்டும். சார் சார், நான் சொன்ன திருமணத்தை நீ நிறுத்தல, அதுக்கான தண்டனை தான் இது. சார் சார் என அழுதே விட்டான். முயற்சித்தேன் சார். முடிஞ்சால் செய்யலாம்னு தான் உனக்கு வாக்கு கொடுத்தேன். சார் சார், நீ தான் வேலையை சரியா செய்யலையே என்ற எதிர்முனையின் ஆள் செல்போனை கட் செய்ய சதீஷ் பெரிதாய் தலையில் இடி விழுந்தது போலானான். கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டிருந்த போது யாழினி அருகே வந்து விட்டாள். என்னாச்சு சதீஷ் என கேட்டாள். முதலாளி 30 பவுன் எடுத்து வருகிறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ முடியாது, வரலைங்கிறார் என்றவன்
கண்ணீர் வடிக்க, "எதுக்கு அழுற சதீஷ்?" என்று அவன் கண்ணீரைத் துடைக்க, சதீஷ் உடைந்து போனான். யாழினி யாழினி என கண்ணீர் விட்டான். "சதீஷ் அழாதே. அழாம எப்படி இருக்க முடியும்? ஆசை அக்காவோட திருமணம் நிக்கப் போகுதே." "அதெல்லாம் நிக்காது. பவுன் இல்லைனால் நின்று போய்விடும். நீ கவலைப்படாதே. கண்ணை துடைத்துட்டு வா. நான் அவர்கிட்ட போயிட்டு உடனே வருகிறேன்" என்றவள் பாண்டிய நெடுஞ்செழியனிடம் ஓடினாள். அவள் அமர்ந்திருந்த இடம் காலியாகவே இருக்க ஓடிப்போய் அமர்ந்தாள். பாண்டிய நெடுஞ்செழியனின் கையைப் பற்றினாள். "மாமா மாமா, ஒரு பெரிய உதவி. அத நீங்க தான் செய்யணும்" என்று கிசுகிசுத்தாள். "என்ன உதவி யாழினி?" என கணவன் கேட்கவும், "மறுக்கக்கூடாது மாமா, ப்ளீஸ். என்னன்னு சொல்லேண்டி" என்று பாண்டிய நெடுஞ்செழியன் செல்லமாய் கடிந்து கொண்டான். யாழினி விஷயத்தை சொன்னாள். "சரி, நான் என்ன செய்யணும் நினைக்கிற?" எனவும், "நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும்." "எதுக்கு?" "என் கழுத்துல இருக்கிற 30 பவுன சத்யா அக்காவுக்கு கொடுத்து உதவ அனுமதிக்கணும்." யாழினி அவ்வாறு சொல்லவும், பாண்டிய நெடுஞ்செழியன் வைத்த விழி எடுக்காது அவளையே ஆச்சரியத்துடன் பார்த்திருந்தான். "இந்த திருமணம் நடக்க நாம உதவணும் மாமா. சத்யா அக்கா பாவம் மாமா." பாண்டிய நெடுஞ்செழியன் மலைத்துப் போய் அவளையே பார்த்து கொண்டே இருந்தான்.